சோல்ஜர்ஸ், நீங்களும் இந்த மிஸ்டேக்லாம் பண்ணுறீங்களா? அப்போ எவ்வளோ சீக்கிரத்தில் முடியுமோ அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும். ஹாய் சோல்ஜர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஓகே, லாஸ்ட் இயர் நான் நீட்டில் வந்து ஃபெயில் ஆனதுக்கான ரீசன் என்னன்னு பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு சில தப்புகள், ஒரு சில தப்புன்னு சொல்ல முடியாது, ஏகப்பட்ட தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த தப்பு எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன். தென் 2024க்கு அந்த தப்புலாம் எப்படி நான் ரெக்டிஃபை பண்ணி என் மார்க் 600+ நான் பூஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். ஓகே சோல்ஜர்ஸ், வீடியோக்குள்ள போகலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட்டு வந்து நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டடி ரிலேட்டடாக நான் பண்ண மிஸ்டேக்ஸ் அதெல்லாம் சொல்ல போகிறேன். தென் அதுக்கப்புறம் என்னோட பர்சனல் மிஸ்டேக்ஸ் அப்புறம் என்னன்னு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டடி ரிலேட்டடாக நம்ம பண்ண மிஸ்டேக்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் பிளைண்டாக போய் அப்ரோச் பண்ணதான் நான் பண்ண ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். ஸோ நம்ம இதுதான் பண்ணணும், அதுதான் பண்ணணும், ஸோ ஒரு பிளான் இருக்குது அப்படி இப்படின்னு எதுவுமே தெரில. ஸோ ஜஸ்ட் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணேன் ஜூலை மந்தில். அப்படியே போயிட்டு இன்ஸ்டியூட்டில் எப்படி நடத்துனாங்களோ அதை அப்படியே போயிட்டு டெஸ்ட் எழுதுனா இது பண்ணேன். ஸோ நான் லேக் ஆஃப் நாலேஜ், நீட்டை பார்த்தீங்கன்னா அவ்வளோ நாலேஜ் இல்லாமல் போயிட்டு அப்ரோச் பண்ணேன். லைக் பேப்பர் பற்றிலாம் தெரியும், பட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான சுத்தமான எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ஐடியாவும் இல்லாமல் டேரெக்டாக போயிட்டு அப்ரோச் பண்ணேன். ஸோ இதுதான் நான் பண்ண ஒரு மெயின் மிஸ்டேக்கில் நம்பர் 1. தென் அதில் ரெண்டாவது மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டியூட்டை நம்பினது பெரிய தப்பாக போச்சு நண்பர்களே. ஆமாம், பிகாஸ் வந்து அவங்க நான் ஆரம்பித்ததே வந்து எப்போ ஆரம்பிச்சானுங்க, நான் ஜாயின் பண்ணது ஜூலை மந்த் எண்டில் ஜாயின் பண்ணேன், கொரோனா பேட்ச்ல 2023. ஸோ அதனால செப்டம்பர் மந்த்லேருந்து நான் வந்து ஆகாஷ் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி கோர்ஸ் என்ரோல் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இவங்க என்ன பண்ணணும், எவ்வளோ சீக்கிரத்தில் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுவோம், ரைட்? பட் மார்ச் 31 ஒரு 8 days இருக்குது. அந்த 8 daysக்கு முன்னாடி நான் தான் போர்ஷனே கம்ப்ளீட் பண்ணுறானு. ஸோ அதாவது இன்ஸ்டியூட்டை பிளைண்டாக நான் போயிட்டு நம்பினது என்னோட 2வது பெரிய மிஸ்டேக். ஸோ 3வது பெரிய மிஸ்டேக் நான் என்ன பண்ணேன் அப்படி, டெஸ்ட் சீரீஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணாது தான். ஆமாம், ஸோ லைக் நம்ம ஆகாஷை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்க மெயின் டெஸ்ட் சீரீஸே 8 days தான். நான் அந்த 8 days-மே நான் விட்டுட்டேன். எனக்கு 8 days கஷ்டமாக இருக்குது, அது வேணாம், அது போல் ஈஸியாக இருக்க டெஸ்ட் சீரிஸ் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது தவிர நிறைய யூடியூப்ல இருக்க தோழர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, 8 days டஃப்பான கொஸ்டின் கேட்பாங்க, அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது சால்வ் பண்ணுறதுனால எந்த யூஸும் இல்லை. நான் 8 days வந்து 300 மார்க் தான் எடுத்தேன், திடீர்னு பார்த்தா 600 மார்க் வந்து நான் பூஸ்ட் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ கதைங்களாம் விடுவாங்க. அது எல்லாமே 0.1% பீப்புளுக்கு நடக்கும். பட் மெஜாரிட்டியாக நான் பேசும்போது நான் விசாரித்த வரைக்கும் 8 days ஸ்கோர் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்லா எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் எக்ஸாம்லையும் போயிட்டு நல்லா தான் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து லைக் வந்து இந்த மாதிரி யூடியூப்ல அந்த ஏதோ ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக லக்கியாக இருக்க பர்சன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி நடக்கும். அவங்க அதுமாதிரி சொல்லும் போது என்ன ஆகுது, நீட்டை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அப்ரோச் பண்ண நம்மளுக்கும் ஓகே 8 days அப்போ முக்கியம் இல்லை போல, நம்ம நார்மலாக படித்தாலே போதும், 400 to 500 ரேஞ்ச் வந்தாலே போதும். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துடுறோம். ஸோ அது வந்து ஒரு பெரிய தப்பு. நானும் அந்த மைண்ட் செட்டில் இருந்தேன். ஸோ அது பண்ண அடுத்த 3வது பெரிய மிஸ்டேக்கே அதுதான். தென் 4வது மிஸ்டேக் என்னன்னா, எழுதுறதே ஒரு கொஞ்சோண்டு டெஸ்ட் சீரீஸ் தான். அது FTSம் லைக் ஒரு சில பார்ட் சிலபஸ் மட்டும் தான் எழுதிருப்பேன். அதுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக டெஸ்ட் அனாலிசிஸ் பண்ணிங்களான்னு கேட்டிங்கன்னா பண்ணலை. எங்களால் வந்து ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் வந்து எந்த டைம், அதான் டைம் ஷெட்யூல் எதுவுமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாத ரீசன்னால என்னால் வந்து பேப்பர் அனாலிசிஸ்மே அந்த டைமில் பண்ண முடியல. லைக் இது ஒரு செயின்டு மாரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு டெஸ்ட் பேப்பர் எழுதுறோம், அதில் வர மிஸ்டேக்ஸ் எடுக்கிறதே 300-450 மார்க்குள்ள தான் எடுத்தேன். ஓவராலாக ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணும்போது என்னோட ஹையஸ்ட் ஸ்கோரே பார்த்தீங்கன்னா 575 தான். அது ஃபர்ஸ்ட் யூனிட் டெஸ்ட், அந்த யூனிட் மெஷர்மெண்ட்டு எக்ஸெட்ரா ஒரு 4 சாப்டர் இருக்கும். ஸோ அவ்வளோதான் இருக்கும். அந்த டெஸ்ட்டில் மட்டும்தான் ஒரு 575 மார்க் தான் எடுத்தேன். அதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஸ்கோர் என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். அப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக கூட அந்த வரக்கூடிய மிஸ்டேக்ஸை வந்து நான் வந்து மிஸ்டேக்ஸ் நோட்ஸ் ஏதாவது டெஸ்ட் அனலைசிஸ் பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னா அதுவும் நான் சுத்தமாக பண்ணலை. ஸோ ஓவராலாக இந்த மிஸ்டேக்ஸ் தான் வந்து நான் ஸ்டடி ரிலேட்டடாக பண்ண மிஸ்டேக். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் வந்து ப்ரோக்ராஸ்டினேஷன் சொல்லுவேன்னு நினைப்பீங்க, பட் நான் ப்ரோக்ராஸ்டினேட் மோஸ்ட்டாக பண்ண மாட்டேன் இந்த விஷயத்தையும். அதாவது நான் 2023 அட்டெம்ப்ட் அப்போ 75% மேலே நான் ப்ரோக்ராஸ்டினேட்டே பண்ணேன். இதெல்லாம் அந்த டீச்சர் நடத்துறாங்களோ அதெல்லாம் நான் படிச்சிட்டேன். அது வந்து என்ன மிஸ்டேக்னா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுலையும் சம் சால்வ் பண்ணுறதுல நான் கோட் அவுட்னால என் மார்க் வந்து ட்ராப் ஆயிடுச்சு. அது தவிர வந்து டீச்சர்ஸ் நடத்துறது, ரிவைஸ் பண்ணுறது அதெல்லாம் பார்க்காம தான் பண்ணியிருந்தேன். அது எந்த மாதிரி மெத்தடில் பண்ணணும், எந்த அளவுக்கு பண்ணணும், எப்பப்போ பண்ணணும்லாம் அப்போ தெரியல. ஏதோ பண்ணணுமேன்னு சொல்லிட்டு ஒரு கடமைக்கு பண்ணது அதெல்லாம் பண்ணிட்டேன். சரிங்களா? நான் மெயினாக மிஸ்டேக் பண்ணது எதுலன்னு பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டில் தான். அகைன் வந்து நான் இன்ஸ்டியூட்லேருந்து வரேன், வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 5 hours தான் டைம் இருக்கும். லைக் 5 மணிக்கு விடுவாங்க, அங்கேருந்து எனக்கு மெட்ரோவில் ட்ராவல் பண்ணி வரதுக்கு 6 ஆகிடும். 6லேருந்து ஒரு 12 மணி இருக்கும் படிப்பேன். இந்த நடுவில் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு, ஒரு லஞ்ச் பிரேக்கு, இதை தவிர அப்படி இப்படி போயிடும். இதை தவிர ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் வந்து என் ரூமில் இருக்கும். ஸோ இதுதான் என் ரூமு. என் ரூம்லேயே ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் வந்து சர்டன் டைமுக்கு இருக்கும். அந்த என்ன டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஒரு கூண்டு இருக்குது, இந்த கூண்டுக்குள்ள நாய் இருக்குது, இப்பயும் இருக்குது, இப்போ தூங்கிட்டு இருக்கு. இதுங்கெல்லாம் கத்த ஆரம்பிச்சுன்னா அது பெரிய டிஸ்டர்பன்ஸு. சரி, நம்ம அதுக்கும் பார்க்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் வந்து என் ரூமில் இருக்கும். ஸோ அதெல்லாம் டேக்கிள் பண்ணி அப்படி இப்படி ஒரு 4 hours 5 hours படித்தா கூட
என்னால வந்து நான் படிக்கணும்னு நினைக்கிற விஷயத்த என்னால படிச்சு முடிக்க முடியாது. ஓகே, இதெல்லாம் படிச்சிடலாம், இதெல்லாம் முடிச்சிடலாம் நினைப்பேன், பட் அதெல்லாம் முடிக்க முடியாது. பிகாஸ் டைம் மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப ரொம்ப புவரா இருந்தேன் அந்த டைம்ல. சரிங்களா? ரெண்டாவது பண்ண பெரிய மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா யூஸ் பண்ணதாங்க. அதாவது ஜனவரி மாசம் வரைக்கும், ஜனவரி 4th வரைக்குமே வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணியிருந்தேங்க. ஏன்னா ஜனவரி 4th அப்புறம் வந்து 5th வந்து 8 டேஸ் ஒன்று இருந்தது. அந்த 8 டேஸ் அட்டன் பண்ணோம். 8 டேஸ்ல ரொம்ப கேவலமான மார்க் எடுத்தேன். இருக்கிறதுலேயே 300 மார்க் கிட்ட வந்துச்சு. அது வந்து இனிமேல் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாத முடிவு பண்ணி டெலிட் பண்ண அக்கௌண்ட். ஸோ அதுதான் பெரிய மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணது தான், சோஷியல் மீடியா யூஸ் பண்ணது தான். ஓகேங்களா? அதான் சரி. மூணாவது மிஸ்டேக் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வச்சிருந்தது. ஆமாம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் இப்போதைக்கு நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோட இன்ட்ராக்ஷன் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கும் அவ்வளோக்கு எவ்வளோ வந்து பெஸ்ட்டாக இருக்கலாம் நினைப்போம். நம்ம ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றோம், அது ஃபீல் ஆகும். பட் அதான் உண்மை. நம்ம வந்து இப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லா ஆகணும், நீட்ல நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய டைம் நம்ம ஸ்டடீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும். ஸ்டடீஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு தான் நம்ம லோனா தான் இருந்தாகணும். அது வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க மைண்ட் செட்டை மாத்திக்கணும், வேற வழி இல்லை. லோன்லியா ஃபீல் ஆகுது சார், லைக் அப்படிலாம் நம்ம திங்க் பண்ணக்கூடாது. ஸோ இந்த 1 இயர் நம்ம ஸ்டடீஸ் டெடிகேட் பண்ணுறோன்னா நான் ஃபோக்கஸ்டாக படிக்கணும். பட் நான் அப்படி இல்லை. சாட்டர்டே ஆனால் ஃப்ரெண்ட்ஸு கூட அது 8 டேஸ் வரதுக்கு முன்னாடி வந்து சாட்டர்டே வரைக்கும் வந்து வீட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில சுற்றி, அதுக்கப்புறம் 8 டேஸ் இப்போ 8 டேஸ் டைம்லாம் முடிச்சுட்டு வந்து ஆமாம் எழுதுறதும் தண்டம் தான். அந்த சண்டே 8 டேஸ்லையும் ரொம்ப மார்க் எடுக்க போகிறது கிடையாது. இதுக்கு அவர் வந்து மண்டே வேணா ரெஸ்ட் வேற, 1 டே ரெஸ்ட் எடுப்பாங்க மண்டே. இது பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக்கு. அதான் அந்த ஒரு அளவுக்கு என்ன சொல்றது, ஓவர் கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருந்தது. ஓவர் கான்ஃபிடன்ஸ். சரி கைஸ், இப்போ இது வரைக்கும் என்னோட மிஸ்டேக்ஸ் எல்லாமே பார்த்தால. சரி, இப்போ எல்லாத்தையுமே வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் தானே நான் வந்து ஸ்டடீஸில் பண்ண மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் வந்து ப்ராப்பராக ஸ்டடி பிளான் போடாது. இந்த தடவை கரெக்டாக ஸ்டடி பிளான் போட்டேன். அந்த ஸ்டடி பிளானோட ஒன்றுமே கரெக்டாக ஒரு ஸ்கெடியூல் மேக் பண்ணேன். 3 மாசத்துல 11th முடிக்கணும், 3 மாசத்துல 12th முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து ஒரு ஸ்கெடியூல் போட்டேன். அதுக்கேற்ற மாரி கரெக்டாக போயினே இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக டிசம்பர் மந்த் வந்தோடனே எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியாமல் போச்சு. அது ஏன் ரீசன்லாம் நிறைய நான் சொல்கிறேன். ஸோ அதனால கொஞ்சம் ஜனவரி மாதம் வரைக்கும் என்னோட ப்ரிப்பரேஷன் வந்து போச்சு, கொஞ்சம் இழுத்து அந்த ஒரு டிலேனால. பட் எனிவேஸ், நான் பிளான் பண்ண முடியும். என்னோட செகண்ட் ரிவிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்த்துக்குள்ளே முடிச்சேன். அப்புறம் மார்ச் ஏப்ரல் வந்து 2 மாதம் மார்க் டெஸ்ட் பக்காவாக எழுதி முடிச்சேன். ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜ் வந்து ஒரு நல்லாவே 600 அப்போ ஆவரேஜ் வந்து கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணல. ஓகேங்களா? ஸோ இதுக்கான டெடிகேட்டட் 2 வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். என்னோட ஸ்டடி பிளான் எப்படி இருந்தது, ஐ மீன் ஸ்கெடியூல் டைம் டேபிள் நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸ் போய் நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2வது விஷயம். ஸோ அதுக்கடுத்து டீச்சர்ஸை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். ஸோ அதனால தான் செல்ஃப் ஸ்டடி. எந்த இன்ஸ்டியூட்ல சேர்லப்பா, எனக்கு நானே டீச்சர். லாஸ்ட் இயர் பண்ண நான் தான் ஒரு எக்ஸாம்பிள். அந்த எக்ஸாம்பிளை பீட் பண்ணணும். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டியூட்ல சேரும் போது பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருக்கவங்கள அவங்க நம்ம காம்படிட்டராக சம்டைம்ஸ் கன்சிடர் பண்ணிப்பேன் நான். ஓகேங்களா? அவங்க தான் நம்ம காம்படிட்டர், அவங்களோட அதிக மார்க் எடுத்தா போதும்னு நினைப்பேன். அது என்ன ஒரு பிரச்சனை ஆகுனா, என் சுற்றி இருக்கவனே எல்லாம் 400 மார்க்ல தான் எடுப்பான். அது ஒரு பெரிய தப்பாயிடுச்சு. பட் இப்போ வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணதுனால, நான் தனியானதுனால எனக்கு நானே காம்படிட்டர் ஆகிட்டேன். லைக் நான் போன தடவை 600 எடுத்தேன்னா இந்த தடவை கண்டிப்பாக ஒரு 610 எடுக்கணும் அப்படின்னு ஒரு புஷ் எனக்குள்ளேயே வந்து எனக்கு நானே காம்படிட்டராக செட் பண்ணின்னு மூவ் ஆன் பண்ணேன். ஸோ இதுதான் அடுத்த ஒரு ரெக்டிஃபிகேஷன். ஸோ இதுக்கடுத்து 3வது விஷயம் வந்து டெஸ்ட் சீரிஸ் நான் ஃபாலோ பண்ண சொன்னல, இந்த தடவை பக்காவாக ஃபாலோ பண்ணியிருக்கேன். 100+ டெஸ்ட் வந்து எழுதியிருக்கேன். இட் இன்க்ளூட்ஸ் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 டெஸ்ட் வந்து அஃபிஷியல் ப்ரொஃபஷனல் டெஸ்ட் மாரி 35 டெஸ்ட் எழுதியிருக்கேன். அதில் வந்து நம்ம ஆகாஷோட டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே வரும். அதுக்கப்புறம் வந்து எஃப்டி எழுதியிருக்கேன், இன்டென்ஸ் எழுதியிருக்கேன், ஆலன் மேஜர் கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கேன். இதை தவிர நிச்சோட் டெஸ்ட் சீரிஸ் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணியிருக்கேன். ஒரு 3-4 ஜேஇ கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணியிருக்கேன். இதை தவிர வந்து ஆகாஷ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ஆகாஷ் டெஸ்டோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அப்புறம் 33 இயர்ஸ் பிவிக்யூ ஃபிசிக்ஸ்க்கு வந்து எல்லா சாப்டருக்குமே சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து இந்த தடவை பக்காவாக பிளான் பண்ணேன். ஒரு வாரத்துக்கு எப்பப்போ எந்தெந்த டெஸ்ட் எழுதணும், எப்பப்போ சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும், எந்த டைம்ல எந்த மாதிரி டெஸ்ட் எழுதணும், ப்ரொஃபஷனல் டெஸ்ட் எழுதணும், அதுக்கேற்ற ஸ்கெடியூல் வச்சு ப்ராப்பராக எல்லாமே படிச்சு முடிச்சேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அனாலிசிஸ் எக்ஸாக்டாக வந்து 8 டெஸ்ட் முடிச்சுட்டு வந்து நெக்ஸ்ட் டே இன்கேஸ் 8 டெஸ்ட் நல்லா இருந்ததுன்னா டெஸ்ட் அனாலிசிஸ் பண்ணுற டேவும் எனக்கு கம்மியாக தான் ஆகும். ஸோ அதனால என்ன பண்ணுவேன்னா, ஸோ 8 டேஸ் முடிச்சுட்டு வந்து ஆன்சர் கீ வரும் ஈவினிங். ஸோ ஆன்சர் கீ சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் கீ ஓரளவு செக் பண்ணிட்டு டுமாரோ நெக்ஸ்ட் நாள் மண்டே என்ன பண்ணுவேன்னா மார்னிங் உட்காந்து வந்து ப்ராப்பராக அந்த மிஸ்டேக் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி லேர்ன் பண்ணிட்டு ஈவினிங் கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரீயாக இருந்துருப்பேன். அனாலிசிஸ் பண்ணுற இன்கேஸ் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கேன், 80s டெஸ்ட்டும் தப்பான கொஸ்டின்ஸ் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறப்ப எங்கன்னா கொஞ்சம் நேரம் போயிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேலேருந்து படிக்க ஆரம்பிப்பேன். ஸோ இந்தமாரி தான் என்னோட சைட் வந்து த்ரூ அவுட் 3 இயர் வந்து இருந்தது. ஸோ வேணா வந்து என்னோட டெஸ்ட் சீரிஸோட மார்க்லாம் வந்து இங்கே ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறப்பாங்க. அதேமாதிரி இந்த தடவை வந்து ப்ரொஃபஷனலாக எழுதின எக்ஸாம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா, ஆகாஷ் டெஸ்ட் சீரிஸ்
அதோட ரிசல்ட் மட்டும் போட்டிருக்கேன். இதை தவிர ஏகப்பட்ட டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 2 எரர் நோட்ஸ் மேக் பண்ணியிருக்கேன். ஒரு சில பேர் எரர் நோட்ஸ் சொல்லுவாங்க, ஒரு சில பேர் வந்து மிஸ்டேக் நோட்ஸ் சொல்லுவாங்க. பர்சனலாக என்னை பொறுத்த வரைக்கும் அது மிஸ்டேக் நோட்ஸ் தான். நான் வந்து லைக் எனக்கு ஏற்ற மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணேன், அந்த மிஸ்டேக் நோட்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நான் ஸ்டடீஸில் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இப்போ வந்து ஹேபிட்டில் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் எப்படி ரெக்டிஃபை பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் வந்து என்ன பண்ணேன்னா ப்ரோகாஸ்டினேஷன். அது 75% தான் இருந்தது. ஸோ இந்த தடவை வந்து நான் 85% மேலே ப்ரோகாஸ்டினேஷன் வந்து ப்ரிவென்ட் பண்ணிட்டேன். அது எப்பனா அந்த பப்பீஸ் இருந்தால் வந்து சவுண்ட் கொடுக்குது அப்படின்னா மட்டும் தான் கொஞ்சம் ப்ரோகாஸ்டினேட் ஆகும். மற்றபடி ப்ரோகாஸ்டினேட்லாம் எதுவுமே இல்லை. பக்கவா எல்லாமே டைம் படி படிச்சுட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். அதான் அஃப்கோர்ஸ் சொன்ன மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்டும் எந்தெந்த டைம்ல என்னென்ன பண்ணணும், இந்த வீக்குக்கான ஸ்கெடியூல் எப்படி, ஸோ அது எல்லாமே ப்ராப்பராக ஒரு 1 டேக்கு எவ்வளோ ஹவர்ஸ் படிக்கணும், 1 டேக்கு ஒரு 9 to 10 ஹவர்ஸ் படிக்கணும். அதில் வந்து மார்னிங் இவ்வளோ நேரம், ஈவினிங் வந்து எவ்வளோ நேரம், அதெல்லாம் ஓவராலாக பக்கவா டைம் மேனேஜ்மெண்ட் வச்சு ஃபஸ்ட்டேன். கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணுறது அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லுமே வந்து கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி அதுவும் வந்து நல்லாவே கற்றுக்கிட்டேன். பப்ளிங் மிஸ்டேக்லாம் பண்ணுற மாதிரி இருப்பேன். லாஸ்ட் டைம் பப்ளிங் மிஸ்டேக்லாம் நிறைய வரும். அதெல்லாம் இந்த தடவை எவ்வளோ ரெக்டிஃபை பண்ணிட்டேன் பப்ளிங் மிஸ்டேக்லாம். ரெண்டாவது மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா. சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாலாம் டெலிட் பண்ணிட்டேன். எப்போ January 4 அப்போ 23 Jan 4க்கு அப்புறமே வந்து சோஷியல் மீடியாலாம் டெலிட் பண்ணிட்டேன். அப்போ இருந்து இப்போ தான் இந்த 2 months பிஃபோர் தான் வந்து லைக் 2024 மே மந்த் மேலே தான் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு தான் வந்து சோஷியல் மீடியாவை டவுன்லோட் பண்ணேன். அது வரைக்குமே என் அக்கௌண்ட்டு, நாட் ஆப், அக்கௌண்ட்டை வந்து டெலிட் பண்ணிட்டேன். இன்கேஸ் உங்களுக்கும் எதனா வந்து சோஷியல் மீடியா ஒரு போர்டுனா ஃபீல் ஆச்சுன்னா அந்த ஃபீல் இருக்க டைம்லேயே போயிட்டு அந்த டெலிட் பண்ணுங்க அக்கௌண்ட்டை. அப்புறமா பண்ணிக்கலாம், நாளைக்கெலாம் பண்ணலாம்னு அதை ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணாதீங்க. அப்புறம் பின்னாடி பெரிய பிரச்சனை. ஃப்ரெண்ட் சர்க்கிள். ஸோ ஃப்ரெண்ட் சர்க்கிள் நிறைய பேர் இருந்தாங்க. அதுலேருந்து கிடைச்ச ஒரு 4 பேர்கிட்ட மட்டும் தான் இந்த 2024 பேசினேன். 4 பேர்ன்றது 2 பேர் ஆச்சு, 2 பேர்னு 1 பேர் ஆச்சு. கடைசியாக ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் அந்த 1 பேர் வந்து 0 ஆயிடுச்சு. கடைசியாக யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. அதேமாரி லைக் ரொம்ப லோன்லியாக தான் இருப்பேன். ரொம்ப லோன்லியாக இருந்து படிச்சது தான் ஃபுல்லாகவே. நான் நீட்டி ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் ஃபுல்லாகவே படிப்பு மட்டும் தான் நமக்கு முக்கியம், வேறு எதுவுமே முக்கியம் இல்லை லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மென்டாலிட்டி வந்துட்டேன். அப்புறம் கடைசியாக ஒரு சில விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து, யாராவது மல்டி டாஸ்கிங் பண்ணுற மாதிரி இருக்கீங்கன்னா பண்ணாதீங்க. இப்போ நான் ஃபிசிக்ஸ் படிக்கணும், அதே டைம் வந்து நான் பயாலஜியும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சப்கான்ஷியஸாக திங்க் பண்ணிட்டு இருப்போம். ஓகேங்களா? அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணக்கூடாது. லைக் இப்போ ஒரு நாளைக்கு நீ மூணுத்தையும் எப்பவுமே 3த்தையும் படிக்கணும்னு வச்சிங்கன்னா முடியாது. எதனா 2 தான் படிக்கணும். சம்டைம்ஸ் எதனா 1 தான் வந்து ஒரு படிக்க முடியும். ஸோ அப்படின்ற டைம்லலாம் வந்து அந்த 1த்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக படிச்சாலே போதும். ஸோ மல்டி டாஸ்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி குடிங்க. ஓவரால் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே நான் 2023 பண்ணேன். ஸோ அதுலேருந்து 2024க்கு நான் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே ரெக்டிஃபை பண்ணிட்டேன். நீங்கள் ரிப்பீட்டராக இருக்கீங்க, ரிப்பீட்டராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு நோட் எடுங்க, ஒரு பேப்பர் எடுங்க, பென்னில் எழுதுங்க. நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் 2023க்கு பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எழுதுங்க. அப்புறம் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே அது எத்தனை போய் எங்கன்னா ஒட்டுங்க, கண்ணில் போடுற மாதிரி ஒரு இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். இனிமேல் நோட் பண்ண தான் நம்ம என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நம்மளால ஆக்சுவலாக புரியும். ஸோ அதை வந்து நான் 2024 கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். எனக்கு தேவையான ஃபிசிக்ஸ்க்கு ஒரு செல்ஃப் நோட்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு செல்ஃப் நோட்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் கரெக்டாக ரெடி பண்ணிட்டேன் லாஸ்ட் மினிட்ல. ஸோ அது செல்ஃப் நோட்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஜஸ்ட் நீங்களும் இப்போ நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு செல்ஃப் நோட் மேக் பண்ணுங்கள். கிளாஸ் நோட்ஸை வச்சு படிக்காதீங்க லாஸ்ட் மினிட் வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் சோல்ஜர்ஸ் இந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்?